ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லீடவங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து லாஸ்ட் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக இருந்திருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அவள் இறந்து போயிருந்திருக்கா. பட் இந்த லைஃப்பில் கடவுள் அவளுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அவளோட அம்மாவை காப்பாற்றுறதுக்கு. என்னோட ஃபேமிலியில் பார்த்தா அவங்க அப்பா மட்டும்தான் பயாலஜிக்கல் ஃபாதர். அவங்க ஸ்டெப் மாம், அதுக்கப்புறம் ஸ்டெப் மாமோட பொண்ணு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரதர். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பிறக்கும் போதே தொலைஞ்சு போயிட்டா அப்படின்ட்டு தான் அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஸோ அவங்க அம்மா என்ன ஆனாங்க அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் திரும்ப இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மட்டும் கண்டுபிடிச்சி இவ என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சக்கப்புறம் அவளை கூடவே வச்சுருந்துருக்காரு. பிகாஸ் நம்ம ஹீரோயினோட நேமில் தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். நம்ம ஹீரோயினை வந்து வளர்த்தது மட்டும்தான், பட் அவங்க வந்துட்டு எப்போவுமே அவளை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இப்போது கண்டிப்பாக அவளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட உண்மையான பயாலஜிக்கல் மதர் வந்துட்டு அவங்கள யார் நல்லா கேர் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவளுக்கு தேவையான திங்ஸ் இவங்க கிட்டே இருந்து வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா. உள்ளே போனால் அங்கே லீயுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர். அவள் பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது. அவளை தான் ஒரு ரிச்சான ஷென் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி தந்துட்டு அவங்க கான்ட்ராக்ட் வச்சுக்கலான்னு இருந்திருக்காங்க. பட் ஹார்ட் டிசீஸ் இருக்கனால அவளை மேரேஜ் பண்ணிப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்த உடனே அவங்க அப்பா வந்துட்டு அவகிட்ட ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. இதில் நீ சைன் பண்ணிக்கோ, உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு, உனக்கு நாங்கள் 5 மில்லியன் காம்பன்சேஷன் தரோம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அதை கிழிச்சு போட்டுட்டு, இதில் இருக்க எல்லா சொத்துமே எனக்கு சொந்தம், நீங்கள் எனக்கு பிச்சை போடுவீங்களா, அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு தேவையானதை நான் இங்கேருந்து வாங்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து 18 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் பிறந்து, பட் எப்போவுமே நீங்கள் என்னை உருப்படியாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தா 800 மில்லியன் நீங்கள் எனக்கு காம்பன்சேஷன் பே பண்ணுங்கள், நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா இப்போதைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாளிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவங்களோட பர்சனல் லாயர் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு இந்த விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவள் சின்ன பொண்ணு தான், அவளை எப்படியாச்சும் நம்ம வலையில் விழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட உண்மையான அப்பா ப்ளஸ் ஸ்டெப் ஃபாதர். ஸோ அவளை பொறுத்தளவு அவங்க தான் உண்மையான பேரண்ட்ஸ். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் போயிடுறா. ஸோ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. பிகாஸ் இவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப வெல்த்தியாக இருக்க ஃபேமிலியில். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் பயந்தால் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ இங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த லாயரோட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்துடுறாங்க. அந்த டாக்குமெண்ட் அவகிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து உங்களை விட லா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், பிகாஸ் எனக்கு அதை பற்றி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் லாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயர் தானே. ஸோ அவளுக்கு லாஸ்ட் லைஃப் மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ லாயர் பற்றியுமே அவளுக்கு நிறையவே தெரியும். அவள் அந்த டாக்குமெண்ட்டையும் கிழிச்சிட்டு இதெல்லாம் நான் கேட்க போகிறதாவே கிடையாது, எனக்கு என்ன பணம் செட்டில் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் எதனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ அவங்க அம்மா கூட இருந்துகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா யாரோ வெளியில் வந்து அவன் நேமை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா அவங்க அப்பாவோட ஃபேமிலி தான் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு. அங்கே அவங்க அம்மாவை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இவ ரொம்ப மோசமானவ, இவ வந்துட்டு இப்போ வேறு யாரு கூடயோ சேர்ந்துட்டு என்கிட்ட இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் திருடணும்னு பார்க்குறா, அது அவளோட பொண்ணை வச்சுட்டு அப்படின்னும் போது எல்லாருமே அவங்க அம்மா பற்றி ரொம்ப லோவாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி டென்ஸ் ஆகி அவங்க அங்கேவே மயக்கம் போட்டுடுறாங்க. அவங்க மயக்கம் போட்டப்போ கூட யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் வந்துடுறாரு. அவர் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிட்டு வராரு, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோயினோட உண்மையான ஃபாதரோட பாடி கார்ட்ஸ்லாம் சேர்ந்து அவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நாளரா என் கூட பிரச்சனைனா என்கிட்டே வச்சுக்கோங்க, எதுக்கு தேவையில்லாமல் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவர் ரொம்ப அடித்தக்கப்புறம் அவரை விட்டுட்டு உருப்படியாக நாங்கள் சொல்கிறத கேட்டேன்னா இந்த மாதிரிலாம் அடுத்து நடக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க.
நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் நம்ம ஹீரோயினை வந்து பேச வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு இவங்க கிட்டேருந்து எந்த பணமும் வேண்டாம், இவங்க சின்ன வயசுலேருந்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு தான் இப்போ இவங்க கூட இருக்க இஷ்டம் கிடையாது, நான் என்னோட வேறு பேரண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு நீ பேசுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டா. ஸோ அவள் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசிடுறா. அவங்க அப்பாவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவளை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பக்கம் தானே நியாயம். ஸோ அதனால அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களெல்லாம் நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க, இந்த லாயர் போய் அவங்கள பெயில் எடுத்துகிட்டு வந்துட்டாரு போல். ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த ஃபர்ஸ்ட் டைம்னால நான் அவங்கள காப்பாற்றிட்டேன், நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவள் வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா பயந்துட்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு காம்பன்சேஷன் மாதிரி நீங்கள் பே பண்ணுற வரைக்கும் இது என்னோடய வீடு தானே, ஸோ நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க எந்த பதிலும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே லிஃப்ட்டில் ஏறி அவள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறா. இவங்கெல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போட்டு இந்த யூயூ இருக்கால, ஸோ அவளோட ரூம்குள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் நான் எங்கே தான் இருக்க போகிறேன், உங்களோட இன்னொரு பொண்ணை எங்கேனாலும் தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா இவளை எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படின்னு 5 lakhக்கு ஒரு பேக் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, நீ வேறு ரூமில் தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பேக்கும் எனக்கு தான், இந்த ரூமும் எனக்கு தான், எல்லாரும் முதல் வெளியில் போங்க அப்படின்னு வெளியில் தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இந்த யூயூ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் திரும்ப யூயோட ட்ரெஸ்லாம் வந்து வெளியே தூக்கி போட்டுட்டு இது என்னோட ரூம் தானே, இவ ட்ரெஸ் எதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே டோரை லாக் பண்ணிடுறா. ஸோ எப்படியாச்சும் இவளை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா இவளை சேஃபாக இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கீழே வரா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சேரே இல்லை, அவங்க 4 பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு எங்கே சேர் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரதர் சொல்கிறான், நாங்கள் வந்துட்டு வெளியாட்கள் எல்லாம் எங்கள் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு விட மாட்டோம், வேணா நீ கிச்சன்லேயே நின்று சாப்பிடு அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து யூயூவை எழுப்பிட்டு இவ தானே வெளியாள், ஸோ அப்போ இவ தான் இருக்கக்கூடாது, நான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துக்கிறா. இந்த யூயூ டென்ஷன் ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு டிரைவர் கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடணும்னு ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு அந்த யூயூவை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு அவள் போய் காரில் உட்காந்துக்கிறா. அந்த டிரைவர் கிட்டே இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவர் வந்துட்டு நான் யூயூவோட டிரைவர், ஸோ அவங்க சொல்கிறத தான் நான் கேட்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் மட்டும்தான் டிரைவராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, உங்களை இப்போவே நான் ஃபயர் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தர் கூட அப்பாயிண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு மிரட்டின உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த யூயை விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த யூயூ ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது அங்கே பார்த்தா சாமன் சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் நம்ம ஹீரோயின் வந்து படிக்கிற ஸ்கூல், அதாவது இவங்க 2 பேரும் படிக்கிற ஸ்கூலில் தான் அவனும் படிக்கிறான். அவன் என்னாச்சு, எதுக்கு இங்கே இருக்க, நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த யூயூ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உடனே அவன் அந்த லீடாங் ஓவராக தான் பண்ணுவா, அவளுக்கு இன்றைக்கி நல்ல பாடம் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஸ்கூலில் இன்டர்வலில் பார்த்தா அந்த சாம் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே தெரியல, அவளுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த யூயூ பார்த்த வேலை தான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி புள்ளி பண்ணி ரேகிங் பண்ணக்கூடாதுல்ல, நம்ம ஹீரோயின் டைரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணி விட்டுறா. போலீஸ் வந்துட்டு இந்த சாமையும் இந்த யூயூவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கூட சேர்ந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த சாமோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. பிரச்சனைக்கெலாம் உன்னை யார் போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஸோ அவனும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட ஃபேமிலி வந்துடுறாங்க இந்த யூயூவை காப்பாற்றுறதுக்காக. ஸோ அங்கே வந்துட்டு உன்னோட சிஸ்டரவே எப்படி பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட சிஸ்டரா, அவள் ஒன்றும் என் கூட சேர்ந்து பிறக்கலையே, அவள் எனக்கு சிஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு அவளை எப்படியோ ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
ஸோ வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, திரும்ப ஜெயிலுக்கு போனால் அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவகிட்ட ரொம்ப சேஃபாரு அப்படின்னு யூ கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு நான் அவளை சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ்க்குள்ளே அப்போதான் வரா. பார்த்தா அந்த யூ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து இவ தான் அந்த யூயோட பேக்கை திருடனா அப்படின்ற மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பார்க்குறா சிசிடிவி ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அந்த நாலேஜ் கூட இல்லாமல் தான் இவன் மேலே பொய்யா பழி போடுறாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நானே இப்போ தான் வரேன், உன் பேக் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் ஏன் உன் பேக்கை திருட போகிறேன், ஏன் என்கிட்ட புக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே டீச்சர் வந்துடுறாங்க. அந்த டீச்சரும் பார்த்தா இந்த யூயோட ஆள் போல் நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறா. அவங்களும் ஹீரோயின் மேலே பழி போட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலாம், ஸோ யார் திருடுறான்னா நமக்கே தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிசிடிவிலாம் ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா சிசிடிவி வச்சே ஓடலைன்னா இதுக்கும் சில பனிஷ்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அப்போ நான் போலீஸ்க்கு தானே கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் திரும்பவுமே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. பிகாஸ் அந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே பொய்யான அலிகேஷன்ஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அங்கே போலீஸ் வரதை பார்த்தா அங்கே பிரின்சிபலும் கூட சேர்ந்து வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர் சிசிடிவியை செக் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணல, அவங்களே அதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு தான் ஹீரோயின் மேலே பழி போட்டுட்ருக்காங்க. அங்கே அந்த டீச்சருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணனால இது ஒரு பெரிய கேஸாக கன்சிடர் பண்ணிட்டு அங்கே வந்து அந்த போலீஸ் வந்துட்டு அந்த யூயூவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த யூயூவோட அப்பா, அதாவது ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு நியூ அட்வொகேட்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களோட ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது, வேகமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க, என் பொண்ணு திரும்ப ஜெயிலில் இருக்கா, அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போ டென்ஷன் ஆகிட்டு உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்றா, ஒருத்தவங்க தப்பு பண்ணா அதை நம்ம கண்டிச்சு தானே ஆகணும், செல்லம் கொடுத்தா அது பெருசா வளர்ந்துரும், அதனால இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு அவ அங்கேருந்து கிளம்பி அவளோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போயிடுறா. அவங்களுமே அவளுக்காக நிறைய டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க நிறைய திங்ஸை பேசிட்டு இருக்காங்க. நைட் போல பார்த்தா அந்த யூயூவா அவங்க அப்பா திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு போல. ஸோ அவள் வந்துட்டு இப்போ தான் இவள் வீட்டில் இல்லை, திரும்பவே வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவள் பயந்து போயிட்டா என்னை பார்த்து. ஸோ கண்டிப்பாக இந்த ரூம் எனக்கு தான், நான் திரும்ப என்னோடய ரூமை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ரூம்குள்ளே போகிறா. அங்கே அந்த 5 lakh பேக் இருக்குல்ல, அதை எடுத்து இதுவும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட திங்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க, என் ரூம்குள்ளே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த யூ திரும்ப நீ வந்துட்டியா, இந்த பேக்கெல்லாம் நான் உன்கிட்ட கொடுக்க போகிறதே கிடையாது, இந்த பேக் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் அந்த பேக்கை வாங்க ட்ரை பண்ணுறா. ஸோ அப்படியே அந்த யூ வந்துட்டு ஆக்ஷனை போட்டு கீழே விழுந்துடுறா. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பிரதர் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த பேக்கை நீங்கள் எனக்கு தானே கொடுத்தீங்க, அடுத்தவங்க திங்ஸை அவள் எடுக்கிறா, பட் எடுக்கிறதுனா நான் இருக்கும் போது அவள் எடுத்து அது எடுக்கிறதுன்னு அர்த்தம், நான் இல்லாதப்ப அவள் எடுக்கிறான்னா இப்போ திருடுறான்னு தானே அர்த்தம், இதுக்கும் நான் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு திருட்டு தான், வீட்டுக்குள்ளேயே நடக்கிற திருட்டுக்கும் ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஏன்னா அப்படி பண்ணுறியோ, உனக்கு என்ன தான் வேணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த பேக்கை திருடினதுக்கு எனக்கு ஒரு 5 million கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த பேக்கோட விலையே 5 lakh தான், நீ என்கிட்ட 5 million கேட்குறியா அப்படின்னும் போது ஆமாம், ஒரு பொருளோட விலையை விட திருட்டு போனக்கப்புறம் கிடைக்கிற பொருளோட விலை தான் கூட, ஸோ நீங்கள் அதை தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உடனே இவகிட்ட வம்பே வளர்க்கக்கூடாது அப்படின்னு அவர் 5 million ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோயின் கிட்ட லாயர் இல்லைல்ல, அவளுக்கு பதிலாக கோர்ட்டில் வாதாடுறதுக்கு. ஸோ அவங்க அப்பாவோட ஃபேமிலிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவகிட்ட அவளோட அப்பா வந்துட்டு, அதாவது இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு அவரோட கார்டை கொடுத்துட்டு நான் இதெல்லாம் சேர்த்து வச்ச பணம், இதை யூஸ் பண்ணி ஒரு லாயரை நீ ஹையர் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயுமே ஒரு ஃபேமஸான லாயரை ஹையர் பண்ணுறதுக்காக போய் அவள் கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த லாயரை ஹையர் பண்ணுறதுக்கு தான் அவங்க அப்பாவோட
ஃபேமிலி வந்துடுறாங்க. ஸோ அந்த லாயர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இவங்க தானே கொஞ்சம் வெல்த்தி, ஸோ இவங்களுக்கு எதிராலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு லாயராக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த ஹீரோயினோட அப்பாவோட ஃபேமிலி நாங்கள் தான் கெத்து, நாங்கள் தான் இந்த கேஸில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. காட்டுறாங்க இன்னைக்கு தான் கோர்ட்டில் கேஸை நடத்த போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட லாயரே இல்லை, அவளுக்கு தான் லாவை பற்றி எல்லாம் தெரியும்ல, ஸோ அதனாலே அவளுக்கு லாயராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறா. ஸோ அங்கே அவளோட அப்பாவோட ஃபேமிலி வந்துட்டு அந்த லாயர் கூட வந்திருக்காங்க. அப்போது அங்கே ஜட்ஜ் வந்து கேட்குறாரு, எங்கே உன்னோட லாயரை, என்ன நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து யாருமே நியாயத்து பக்கம் நிற்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஸோ நானே எனக்கு ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பேசுகிறதாச்சும் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு என்னை இப்போவே வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ன உடனே ஸோ இது ஏதோ சீரியஸான கேஸாக இருக்க போகுது அப்படின்னு ஜட்ஜ்மே சரி நீ பேசு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதாவது அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. தன்னோட ஒய்ஃபை வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் எங்கே போனாங்கன்னு கூட தேடலை, அந்த குழந்தைய பற்றியும் தேடலை. பட் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த குழந்தையோட நேமில் இருக்குன்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் என்னவே அவங்க தேடினாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. ஸோ அவள் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவள் சப்மிட் பண்ணுறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நான் தேடிட்டே தான் இருந்தேன், சிட்டி எவ்வளோ பெருசு, ஸோ இவங்க எங்கே இருக்காங்க நான் எப்படி தேட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு இருக்காரு. பட் ஜட்ஜ் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. பிகாஸ் இவர் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை எடுக்காத போது இவர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே தன்னோட ஒய்ஃபை சீட் பண்ணிட்டு தான் இந்த செகண்ட் ஒய்ஃப் கூட இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அஷ்யூம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜட்ஜ் வந்துட்டு இதுக்கு எந்த எவிடன்ஸ் மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பிறக்கும்போது ஒரு நர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள நம்ம ஹீரோயின் எவிடன்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் நான் குழந்தைய நான் சரியாகவே பார்த்துக்கல, நான் டக்குன்னு பெட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தைய கீழே போட்டுட்டேன், பேபி வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துச்சு, ஸோ நான் பயந்து போயிட்டேன், அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா ஏன் மேலே தானே பழி போடுவாங்க, நான் தானே வேலை இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு அந்த அம்மாவுமே கான்ஷியஸ்க்கு வரல. ஸோ அவங்க அம்மாவையும் அந்த குழந்தையையும் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மாமை கையை காட்டுறாங்க. அந்த ஸ்டெப் மாமுக்கு பதற ஆரம்பிக்குது. அப்போது ஜட்ஜ் கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க எல்லா உண்மையும், நான் வந்து முன்னாடி இவங்க ஃபேமிலியில் ஒரு நானியாக தான் இருந்தேன், அப்போலேருந்தே எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், ஸோ எப்போ தான் அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு போவாங்கன்னு தான் இருந்தேன், அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, நான் ஏன் அதை யூஸ் பண்ணிக்க கூடாது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஸோ இதை ஏன் பெரிய தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூயுக்கும் ஷாக்காக இருக்குது. என்னது நான் ஒரு நானியோட பொண்ணா, அப்போ நான் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தன்னோட அம்மாவை பார்த்தே அவள் அசிங்கமாக நினைக்கிறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ தான் எல்லா உண்மையும் வெளியில் வர மாதிரி அவர் ஆக்ஷன் போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் வந்து என்கிட்ட ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் எல்லா உண்மையுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க அப்பா அந்த நானிக்கு, அதாவது ஹீரோயினோட இப்போ கரண்ட்டாக இருக்க ஸ்டெப் மதருக்கு காசு அனுப்பி விட்டுட்டே தான் இருக்காரு, தேவைப்படுறப்பெல்லாம் லேக்காக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த குழந்தை கீழே விழுந்து இது பண்ணும் போது அவங்க அம்மாவை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள இது பண்ணதில் அவங்க அப்பாவுமே கூட தான் இருந்திருக்காரு, அவருக்குமே இந்த நானியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் இருந்திருக்கு. ஸோ என் ஸ்டெப் மாமும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜ்க்கு எல்லாமே ப்ரூவ் ஆகிறது அவங்க ஃபேமிலியில் தான் தப்பு, நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த ஸ்டெப் மாம் தானே. ஸோ அவங்களுக்கு மட்டும் 13 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளில போனதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுமே அவள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படியோன்னு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டில் காட்டுறாங்க. இப்போது அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, பாஸ் நம்மளோட கம்பெனியில் ஷேர் ப்ரைஸ்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ்னால நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அவருக்கு இப்போ வேறு வழியே தெரியல. ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி இதை பற்றி பேசு, நம்மளோட கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நான் ஏன் கவலைப்பட
கட்டணும், எனக்கு வர வேண்டிய காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்தே ஆகணும், அது கோர்ட் போட்ட ஆர்டர், அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னும் போது அவர் கம்பெனியில் ஷேர்ஸ்லாம் குறைஞ்சா என்கிட்ட எப்படி பணம் இருக்கும், ப்ளீஸ் நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேசி கேட்குற மாதிரியே தெரியல, அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் சொன்னாங்க இல்லையா, இந்த யூயூவை வந்துட்டு அந்த பணக்கார ஃபேமிலி ஷென்க்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக அவங்க போயிடுறாங்க. இந்த யூயூ வந்துட்டு ஷென் ப்ரப்போஸ் பண்ணும் போதெல்லாம் அவனை இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் இப்போ தேவைன்னொன்னே அவனை லவ் பண்ணுற மாதிரி அவள் ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. ஸோ அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவன் ஒரு பிளானை போட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்கள கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மெசேஜை சென்ட் பண்ணிடுறாங்க. அவள் பயந்துட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறா. அவங்க பேரண்ட்ஸை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு உன்னோட பேரண்ட்ஸ் உயிரோட வேணும் அப்படின்னா இப்போவே முட்டி போட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேளு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணு, நாங்கள் வந்து உன்னோட பேரண்ட்ஸை விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து யூயூன்னு கொஞ்சம் இங்கே வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த யூயூ வந்துட்டு அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறா போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போனால் நம்ம ஹீரோயின் அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு இதெல்லாம் உன்னோட ஐடியா தானே அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ஷென் வந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னோட லவ்வரை அரைஞ்சிட்டு இருக்க, நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், அவரோட ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறா. பார்த்தா அவளுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் இருக்குது, எய்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த விஷயத்த தெரியாமல் தான் அந்த ஷென் வந்துட்டு இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். எப்பவுமே இந்த விஷயத்த மறைச்சிட்டே ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சவன் கணத்தில் அரைஞ்சிட்டு உன் ஃபேமிலி போய் நான் நம்பின பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா. இவங்க வந்துட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங் தானே பண்ணியிருக்காங்க, 2 பேர்த்த கிட்னாப் பண்ணி. ஸோ அதனால அங்கே ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நம்ம ஹீரோயோட பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரேவான பொண்ணு கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சேர்ந்து வெளியில் வராங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டத்தையும் போய்கிட்டா. இப்போ அவளுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைக்க போகுது. ஸோ இப்படியே ஹாப்பி இன்னைக்கு இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.